இந்த குட்டி பையன் இறைச்சிட்டு இருக்கிறது நிஜமான கிணறு இல்லைங்க. இது சேந்தி கிணறுன்னு சொல்லுவாங்க. இந்த சேந்தி கிணறுடைய மாடல் பாருங்கள். கிணறுலாம் மாடல் ஆக வேண்டிய சூழ்நிலை இருந்துருச்சு. கிணறு மட்டும் இல்லை, அங்கே பாருங்கள் தான் நாட்டு மாடு காளை இருக்குது, அதே மாதிரி குதிரை இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாட்டு கோழி இருக்குது. இதெல்லாம் நம்ம வாழ்வியல் ஒன்றா இருந்தது. இன்றைக்கி பார்வைக்காகவாவது வருங்கால குழந்தைங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்காங்க இதை நாட்டுக்கோழிகள். அதுபோக முன்னாடி பாருங்கள் மாட்டு வண்டி நம்ம வாழ்க்கையோட பிணைஞ்சிருந்துச்சு, பயன்படுத்திகிட்டு இருந்தோம், அதன் கூடயே வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்றைக்கி எப்படி நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலைன்னு பாருங்கள். இது ரேக்லா வண்டி, பின்னாடியே குதிரை வண்டியும் ஒன்று இருக்குது. சுற்றி மரங்கள் சூழ்ந்த இடத்துல இப்படி ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குன்னா, தாராபுரத்துலேருந்து மதுரை போகிற வழியில் ஓலக்கடைங்கிற இடம் தான். குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனோம்னா டீ காஃபி எல்லாமே சிறுதானியங்கள் உட்பட எல்லாமே அருமையாக வச்சுருக்காங்க. அந்த வழியில் போகிறவங்க கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூழல் நல்லா இருக்குது, தானியங்களும் ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்குறக்கும்